கொள்ளை போகுதே உண்மை இன்பம் காணுது தெள்ளுத்தமிழ் தம்மாங்கு பாடுகிறதே தம்மாங்கு பாடுகின்ற அப்படிப்பட்ட தெள்ளுத்தமிழாகிய செந்தமிழினை வழங்கி அழகான செல்ல குட்டிகளுக்கெல்லாம் என்னுடைய பெரிய வணக்கத்தை சொல்லி நடுவர்களே ஒரு அருமையான கல்லூரிக்கு அழகான பட்டர்ஃபிளைஸ் முன்னாடி என்ன பேச கூப்பிடுறீங்க. அதுக்கே முதல்ல உங்களுக்கு பெரிய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். நடுவர்களே எப்பேற்பட்ட கல்லூரி தெரியுமா இந்த கல்லூரி? இந்த கல்லூரிக்குன்னு எவ்வளவு பெருமை இருக்கு, எவ்வளவு பாரம்பரியம் இருக்கு. அந்த கல்லூரியில் வந்து கொண்டு பாரம்பரியம் எல்லாம் தளர்ந்து போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. என்ன நியாயம் இதெல்லாம்? நடுவர்களே இந்த எம்ஓபி வைஷ்ணவா கல்லூரி வந்து வெறும் மார்க்குகளை மட்டும் சுமக்கக்கூடிய கழுதைகளாக மாற்ற நினைக்கக்கூடிய கல்லூரியா? கிடையாது சார். கலைகளையும் சேர்த்து சுமந்து கலைமகளாக மாற்ற நினைக்கக்கூடிய அழகான கல்லூரியில வந்துட்டு கலைகள் வளரவில்லையா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவர்களே, இந்த ராமர் வந்துட்டு தூக்க முடியாத வில்ல டபக்குன்னு தூக்கி படக்குன்னு உடைச்சு சீதையை கைப்பிடிப்பார் பாத்தீங்களா? அந்த மாதிரி இந்த சீதைகள் நம்மளுடைய எம்ஓபி வைஷ்ணவா கல்லூரியில் இருக்கக்கூடிய சீதைகளை கரம் பிடிக்கிறதுக்கு வில்ல மட்டும் இல்லைங்க, வானவில்ல கூட படக்குன்னு வளைச்சு கையில கொடுப்போன்னு சொல்லிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு முன்னாடி வந்து கலைகள்லாம் வளரலங்க, அது வாட்டில தூங்கிட்டு கிடக்குதுங்க அப்படின்னு சொல்றதுலாம் நியாயமா? நடுவர்களே, இந்த வில்லுப்பாட்டு ஒண்ணு இருக்கிறது மறந்துட்டோம். நாங்கெல்லாம் மழந்துச்சோம். எங்களும் ட்ரெண்டிங் கேர்ள்ஸ் அப்படின்னாங்க. வில்லுப்பாட்டு மாதவின்னு ஒருத்தவங்க தெரியுமா? நடுவர்களே, சின்ன பொண்ணுதான், என் செல்லக்குட்டிங்க மாதிரி இருக்கக்கூடிய பொண்ணுதான். அழகா இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க நம்மளுடைய வில்லுப்பாட்டை உலக அளவுல அறியப்படுத்தி கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னா வில்லுப்பாட்டு எப்படி அழிஞ்சதுன்னு சொல்லுங்க. என்னுடைய அருமைக்குரிய பாசத்திற்கும் உரிய இந்த அணியினுடைய தலைவர் ரகட் கேர்ள் வந்து சொன்னாங்க, என்னன்னா மாதங்களே தெரியாது எங்களுக்கு, மந்த்ஸ்னா என்னன்னு தெரியாது, எங்க பிள்ளைங்களை எவ்வளவு குறைச்சி இட போட்டிருக்கீங்க. வர்ற வழியிலே நான் பார்த்தேங்க, எல்லா பெண்கள் கூட்டம் நிறைஞ்சிருக்கு. என் கண்ணை எங்க வைக்கிறது எங்கிட்ட திருப்பிடுதுன்னே தெரியல. இந்த சுடிதார் எந்த கடையில வாங்கியிருப்பா அப்படின்னு பாக்குறேன்னு நினைக்காதீங்க. அழகா இருக்கிறாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு பேச்சுலர் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாரு. அதான் நம்ம தலைவர் கணபதி பாப்பா உட்கார்ந்துருந்தாரு. அந்த அப்பா கிட்ட போயிட்டு ஒரு பொண்ணு ஜீன்ஸ் பேண்ட் குர்த்தா டாப்பு அப்படி போட்டுட்டு முன்னாடி போய் நின்றுட்டு கண்ணை மூடிட்டு அவ்வளோ அழகா சாமி கும்பிட்டாங்க. நமக்கே வந்துட்டு வீடியோ கேட்ச் பண்ணி அப்படியே ரீல்ஸ்ல போட்டோம்னா எவ்வளவு மில்லியன் வியூ போகணும்னு மண்டைக்குள்ள ஓட ஆரம்பிச்சு. அவ்வளவு அழகா சாமி கும்பிட்டு நாங்க ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருந்தாலும் சரி, குர்த்தா போட்டிருந்தாலும் சரி, கூந்தலை விரிச்சு விட்டுருந்தாலும் சரி, அழகா நெத்தியில ஒரு குங்குமம் போட்டு ஒப்போன்னு உட்கார்ந்து இருக்கக்கூடிய எங்க கல்லூரி பிள்ளைங்களுக்கு முன்னாடி வந்துட்டு பாரம்பரிய கலைகள் எல்லாம் பாழாகி போய்விட்டது. என்ன பிரபு இதெல்லாம்? சரி, அவங்க அவங்க இருந்தாங்களா, இவ்வளவு பேசுறாங்களா, ரகட் கேர்ள், ட்ரெண்டிங் கேர்ள், பாரம்பரியம் எல்லாம் பாழா போயிடுச்சு அப்படின்னாங்களே, அவங்க வீட்டுக்காரர் எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க? மாமா. ஆமா தானே? மாமா மாமான்னு கூப்பிடுவாங்களா? பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பத்திரமா இவங்க காப்பாத்துவாங்களா? மேடைக்கு வந்து மட்டும் அழிஞ்சு போச்சுங்க. அழில போற வச்சு எவனோ அழைச்சு விட்டாங்க. மாமான்னு கூப்பிடலாம், தப்பு கிடையாதுமா. மாமா குட்டி அப்படின்னு சார், மாமா குட்டி அப்படின்னு கூப்பிடுற கேங் வந்து எங்களுடைய கேங்க கிடையாது சார். நாங்களாம் நல்ல பிள்ளைங்க சார், நல்ல பிள்ளைங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சார் நம்ம காலேஜ் சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கான டான்ஸ் அப்படின்ற பேர்ல காக்காய கழுத்தறுத்து போட்ட மாதிரி என்னதான் இழுத்து இழுத்து ஆடினாலும் கூட இந்த திருவிழா அப்ப பள்ளி கும்மி அடிக்கிறதுக்கு வயசு பிள்ளைங்கள்லாம் வாங்க அப்படின்னு சொன்னா அழகு சிலைகளா அந்த பிள்ளைகள்லாம் வந்து நிக்க, நமக்கு பிடிச்ச ஆனோ அத்தை மகனோ மாமா மகனோ இல்ல நம்ம சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிற ஆளோ எடுத்தாப்புல நிக்கும் பொழுது அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு கொஞ்சம் கூட அழகு குறையாம வெக்க நிறைஞ்சு வள்ளி கும்மி அடிக்கையில வரக்கூடிய சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா? அது இன்னைக்கு வரைக்கும் மறைஞ்சு போயிருக்கிறாங்க நடுவர்களே. இப்படி எல்லாம் பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு நடுவர்களே. இவங்க வந்து சொன்னாங்க, எதிரணியில வந்துட்டு கரகாட்டம் தான் இன்னைக்கு என்னன்னே தெரியலங்க சொல்லிட்டு போறாங்க. ஹரிச்சந்திரனுடைய அத்தை பொண்ணுன்னு நினைக்கிறேன் இந்த அம்மா. உண்மையை பேசுவாங்க. இந்த அம்மா யார் தெரியுமா? கரகாட்ட கலையை தொடர்ந்து உலகத்திற்கு பறைசாற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. கரகாடுற இவங்களே வருவாங்க, இவங்களே வந்து பிள்ளைய கிள்ளியும் விட்டுருவாங்களாம், இவங்களே வந்து தொட்டியுமே ஆட்டி விட்டுருவாங்களாம். வளரலன்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்துல மாதவி அரசவியில் ஆடிய ஒரு நடனம் தான் கரகாட்டம் அப்படின்றது. அது வந்து இடைப்பட்ட காலத்துல அதனுடைய பார்வை குறைக்கப்பட்டிருக்கலாம், ஆனா இன்னைக்கு அதோட பார்வை மறுபடியும் அது உயர்ந்திருக்கு. எப்படி தெரியுமா? ஜப்பான்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஹீரோசிமாவினுடைய மாகாணத்தினுடைய தலைவர் வந்திருக்காரு. அவர் வந்துட்டு அவங்க நாட்டுல எத்தனையோ கண்டுபிடிச்சாலும் கூட இவங்க எப்போ மண்டை மேல ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரம் விழுகாம இவங்க கூட்ட ஆடிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வியந்து கொஞ்சம் நானும் ஆடி பார்க்கட்டுமாங்க அப்படின்னு நம்மளுடைய பாரம்பரிய கலையான கரகத்தை ஒரு ஜப்பானியன் தலையில வச்சு ஆடி பார்த்தாருன்னு சொன்னா கலைகள் எங்கெங்க அழிஞ்சுக்கிட்டு இருக்கு? அடுத்த நாட்டுக்காரங்களுக்கு அழகழகா கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கிற நடுவர்களே. இன்னைக்கு வந்து சொன்னாங்க அவங்க வந்துட்டு இன்னைக்கு மர்மக்கொலை அப்படின்றதே மர்மக்கொலையாக மாறிவிட்டது,
அது மாயமாகி கொண்டிருக்கிறது. ஏழாம் அறிவு மாதிரி ஒரு படம் எடுத்தாதான் அதெல்லாம் எங்களுக்கே தெரியும் அப்படின்னாங்க. எங்க ஒருவேளை எங்களுடைய கலைகளுக்கெல்லாம் ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழல் வந்துச்சுன்னா ஏழாம் அறிவு மாதிரி 8ஆம் அறிவும் எடுக்கக்கூடிய அத்தனை வல்லமை பொருந்திய பெண்கள் இருக்கும்போது எங்க கலைகளை சும்மா விட்டுருவோமா? நடுவர் அவர்களே, இன்னைக்கு வந்து காதலை பத்தி நிறைய கசக்கி புளிஞ்சிட்டு போயிருக்காங்க. ஜஸ்ட் லவ்யா வந்தா வச்சுக்க போனா பிச்சுக்க அப்படின்னு இருக்காங்க. ஆனா அந்த காலத்துல இலக்கியத்துல என்ன அழகா சொல்லிருக்காங்க தெரியுமா? யாயும் யாயும் யாராகியும் நுந்தையும் எந்தையும் எம்முறை கேடு செம்புல பெயர் நீர் போல் அன்புடை நெஞ்சம்தான் கடந்தனவே கடந்தனவே. மறுமுறை சொல்றேன், ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு இடையில. யாயும் யாயும் யாராகிறோ எந்தையும் உந்தையும் எம்முறை கேளீர் ஞானம் நீயும் எவ்வளி அறிதும் செம்புல பெயர் நீர் போல் அன்புடை நெஞ்சம்தான் கடந்தனவே கடந்தனவே. என்ன அப்படின்னா, லவ் பண்ற பொண்ணுங்களுக்கே பொதுவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இவன் நம்மளை மட்டும்தான் லவ் பண்றானா பின்னாடி 4-5 ஓட்டிக்கிட்டு இருக்கானா, இந்த ஒரு சந்தேகம் இருக்கும். இந்த ஒரு சந்தேகம் வந்தோட என்ன பண்ணணும் தெரியுமா அப்படின்றது இலக்கியத்துல சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் சொல்லலைங்க, இலக்கியத்துல சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ அந்த பிள்ளைகிட்ட போயிட்டு, ஏமா உங்க அப்பா எங்க அப்பா யாருன்னே தெரியாது, ஆனா நீயும் நானும் யாருன்னே தெரியாதுங்க, ஆனாலும் நம்ம 2 பேரும் லவ் பண்றோம். எப்படி லவ் பண்றோம் தெரியுமா? வானத்திலிருந்து ஒரு மழத்துளி வந்துச்சுன்னா அது டொங்கில செம்மண்ல விழுந்துச்சுன்னா செம்மண் எது தண்ணி எதுன்னே தெரியாது, அந்த மாதிரி ஒரு மிங்கிள் ஆயிரும். அந்த மாதிரி நம்ம 2 பேரும் மிங்கிளா இருக்கும்போது ஏமா நீ மாதிரி டவுட் பண்ற அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படின்னா இலக்கியத்தின் மூலமாக கூட காதலை அழகாக காட்ட முடியும் அப்படின்றத இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கும் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய கலைகள் எப்படி நடுவரவர்களை அழியுதுன்னு நீங்க சொல்லலாம். நடுவரவர்களே, இன்னைக்கு வந்துட்டு என்னதான் நீங்க சொன்ன மாதிரி இளையராஜாவினுடைய பெட்டி, ஏஆர் ரஹ்மானினுடைய கிட்டார், அனிருத்தினுடைய கீபோர்ட்ல இருந்து வர இசைகளை எல்லாம் விட நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய பறையினுடைய இசையிலிருந்து அப்படின்ற ஒரு சவுண்டு கேட்டோன்னு மண்டைக்குள்ள என்ன பண்ண பாருங்க. புடவையை கட்டிருக்கோம், பொம்பளை பிள்ளையா பிறந்து விட்டோம், அது எல்லாத்துக்கும் மேல அடிக்கிற தப்பு எதாவது விட்டுடா அப்படின்னு இருந்தா கூட நம்ம மைண்டு கேட்காது. ஒரு மூமெண்ட்லயே போக தோணும். பாத்தீங்கன்னா அந்த ஒரு உணர்வு இருக்கும் வரை எங்களுடைய கலைகளை அழித்துக் கொள்ளவே முடியாது. வந்து சொல்றாங்க, நாங்கெல்லாம் வந்து சோத்துக்கு செத்தவங்க மாதிரியே பேசிட்டு போயிருக்கிறாங்க அந்த ரகட்கள். என்னமோ நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு தான் முக்கியம் திடீர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஔவையார் அதிகமானை பத்தி தெரியுமா தெரியலன்னு தெரியல. ஔவையாருக்கு ஒரு வாழ்நாள் முழுக்க வாழக்கூடிய ஒரு அழகான நெல்லிக்கனி கிடைச்சா கூட எனக்கு வேணாம், நீ வச்சுக்க, நீ சாப்பிட்டா நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னவங்க. அப்பேற்பட்ட பரம்பரையில வந்து எங்க பிள்ளைங்க எப்படி தெரியுமா, ஒரு டிஃபன் பாக்ஸை கொண்டு வந்து அதை திறந்து வச்சா அதுக்குள்ள 10 கை வந்து ஒரு வாயா எடுத்து சாப்பிடுவோம். பாத்தீங்களா? அப்பேற்பட்ட பாரம்பரியத்தை இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு முன்னாடி வந்துட்டு அவர்களே நவீன விளையாடு பாப்பா அப்படின்ற ஒரு பாடலை விட இந்த ரகட்கள் பாடி போயிருந்தாங்க. காலையில் எழுந்தவுடன் காப்பி, சாயங்காலம் ஆனால் டியூஷன், அதுக்கப்புறம் பணம் இருக்குதான்னு மட்டும் பாரு பாப்பா அப்படின்ட்டு போயிருந்தாங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. காசு பின்னாடி ஓடக்கூடியவர்கள் அல்ல தமிழ் மக்கள், பாசத்துக்கு பின்னாடி ஓடக்கூடியவர்கள் தான் எங்களுடைய தமிழ் மக்கள் அப்படின்றத ஒரு மதுரைக்கார பையன், சின்ன பையன், இந்த இப்ப புயல் வந்துச்சு இல்லையா, நான் விளையாட்டு சாமான் வாங்குறதுக்குன்னு கொஞ்சோண்டு காசு சேர்த்து வச்சிருக்கேன், சென்னையில இருக்கிறவங்க எல்லாம் தண்ணிக்குள்ள கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு எதுனாச்சும் வாங்கி கொடுங்க அப்படின்னு கொடுத்தான்னு சொன்னா அப்பேற்பட்ட மனசு உள்ளவங்க சொன்னாங்க. எங்களை பார்த்து என்னமோ பணத்துக்கு பின்னாடி ஓடு பாப்பா எகத்தாளமா பேசிட்டு போயிருக்காங்க. லூடோ இன்னைக்கு வந்துட்டு நாங்களாம் தாயம் விளையாடுவதில்லை, வெட்டி எறிந்தால் கூட திருப்பி வாழ வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்தது தாயம். லூடோ விளையாடுறோம்ல, டீம் போட்டு லூடோ விளையாண்டுட்டு தானே இருக்குமா, என்ன கொஞ்சம் டெக்னாலஜி ஆயிட்டோம், வீட்டுல கோலம் போட்டா டைல்ஸ்ல கலர் தெரிய மாட்டேங்குதுன்னு கலரை வந்து லூடோ விளையாண்டுட்டு இருக்கோம். என்னமோ நாங்க வந்து பாரம்பரிய கலையை பாதுகாக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. உண்மையில இந்த ஊர் பக்கம் போறோம், கிராமத்து பக்கம் தான் பொங்கல்லாம் கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, உண்மையிலே வந்து பொங்கல் கொண்டாடல. பொங்கல்னா என்னன்னே தெரியாதவங்க பொங்கல் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவள் நண்பதான் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குதுங்க, என் ஐடி தான், அதுல போய் பாருங்க எங்க ஊர்ல எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணிருக்கோம் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிரபல பப்ளிசிட்டி எல்லாம் கிடையாதுங்க. அங்க ஒரு இன்டர்நேஷனல் கேம் ஒன்று வச்சிருக்காங்க. என்ன கேம் தெரியுமா? லெமன் இன் தி ஸ்பூன். இப்படி ஒரு இன்டர்நேஷனல் கேம் எங்கேயுமே பார்த்துக்க முடியாது தமிழ்நாட்டை தவிர. அந்த கேம்ல வந்து மிகப்பெரிய 30 சொல்லி கொடுக்குறாங்க. என்ன நுட்பம் தெரியுமா? இந்த லெமன் எடுத்து ஸ்பூன்ல வச்சு வாயில வச்சு அப்படி கொண்டு போய் டார்கெட்ல அச்சீவ் பண்ணும். வாயில வரக்கூடிய வார்த்தைகளை பத்திரமா வச்சு விட்டேன்னா வாழ்க்கை ஜெயிக்கும் அப்படின்றத எவ்வளவு அழகா இத்தனோடு விஷயத்துக்குள்ள வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அதை பாதுகாத்து பாரம்பரியமா விளையாண்டுட்டு இருக்கிறோமே, எங்களை பார்த்து கலைகளை கைவிட்டுட்டோம்னு நடத்துவது. இறுதியா நிறைவாக இப்படி ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாரம்பரிய கலைகளான விவசாயம், அந்த விவசாயமே இன்னைக்கு சாயம் போயிட்டு இருக்கின்றப்போ, விவசாயம் பண்ணும் போது பாடப்பட்ட நாட்டுப்புற பாட்டு மட்டும் எங்க இருந்துங்க வாழ போகுதுன்னு எங்களை பார்த்து கேட்கலாம்.
ஆனா தன்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் விவசாயத்தை கைவிட மாட்டேன்னு நிற்கக்கூடிய விவசாயிகளை பார்த்ததுக்கு பிறகு பீட்சாவையும் பர்கரையும் விட்டுட்டு கம்பத்தையும் சோளத்தையும் தேடி நாங்கள் ஓட ஆரம்பிச்சு கொண்டிருக்கோம்னு சொன்னா நடுவர்களே, எங்களுடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பாதுகாக்கிறதுல ஒரு நாளும் எங்களுடைய தமிழர்கள் சளைத்தவர்கள் அல்ல. அதனால என்னைக்குமே எங்களுடைய கலைகளும் பண்பாடும் பாரம்பரியம் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி மேடம்.